ஜமீன்தார் முறை பார்க்க போகிறோம். ஜமீன்தார் முறை வந்து முகலாய காலத்தில் நிர்வாகத்தில் வரும். ஜமீன்தார் முறை வந்து நில உடைமை முறையை குறிக்கும். ஜாகிர்தார் முறையும் நில உடைமை முறையை குறிக்கும். இப்போ ஜமீன்தார் முறை பார்க்க போகிறோம். இதுக்கு பாரசீக மொழியில் வந்து ஜமீன்தார் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜமீன்தார் என்ற வார்த்தைக்கு வந்து நிலத்தின் உடைமையாளர் என்று அர்த்தம். நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள்படுது. முகலாயர் காலத்தில் பிரபுக்கள் வர்க்கத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த ஜமீன்தார்கள். ஜமீன்தார்களாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுது. அக்பர் வந்து பிரபுக்களுக்கு முந்தைய அரசு குடும்பங்களில் வழியாக வந்தவங்களுக்கும் நிலங்களை கொடுத்துருக்காரு. நிலங்களை கொடுத்து அவற்றை வந்து பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையை கொடுத்துருக்காரு. அக்பர் வந்து நிலத்தையும் கொடுத்து பரம்பரையாக அதை அனுபவிக்கும் முறையும் வந்து கொடுத்துருக்காரு. ஜமீன்தார்கள் வந்து குத்தகைக்காரர்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்கிறாங்க. வரி வசூல் செய்து அந்த குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணாங்க, வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மட்டும் அரசுக்கு செலுத்துகிறாங்க ஜமீன்தார்கள். நில உரிமையாளர்கள் யாருன்னா நிலவரியை வந்து வசூலிப்பதற்காக அவங்க வந்து வேலையில் வந்து அமர்த்திருக்காங்க. ஜமீன்தார்கள் யாருன்னா நில உரிமையாளர்களிடம் நிலவரி வசூலித்து கொடுக்குறாங்க ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் வந்து முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் இவங்க உதவி கொண்டு தான் நிலவரி வந்து வசூல் பண்ணுறாங்க. அவங்க வந்து தனியாக வசூலிக்காமல் ஜமீன்தார்கள் வந்து எப்படி வசூலிக்கிறாங்கன்னா நிலவரியை வந்து முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் இதுக்கு உதவி கொண்டு நிலவரி வந்து வசூல் பண்ணுறாங்க. உள்ளூர் தலைவர்களும் சிற்றரசுகளும் ஜமீன்தார்கள் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. வரிவிலக்கு அழைக்கப்பட்ட நிலங்கள்லாம் சூயர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க.